ஒரு அனுபவம் சொன்னால், நம்ம செயலாளர் லெப்ட் பாண்டி இருக்காங்க இல்லைங்களா, அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் 8:30க்கு வந்தாங்க நண்பர்களே. 8:30க்கு வந்து சரி முடிச்சிருவாங்க, ஒரு 2 ஊருக்கு மட்டும் போய் மக்களுக்கு நலத்திட்டங்களை பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் கிளம்பி போனோம். 8:30க்கு நண்பர்களே, 8:30க்கு கோயிலில், வீரபாண்டி கோயில் அண்ணனுக்கு பிறந்தநாளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து தேனியிலேருந்து கண்டமூர் வந்து இப்படி காலையில் 8:30க்கு ஆரம்பித்தவர் எல்லா மக்களுக்கும் தெற்கு சரி எல்லா மக்களுக்கும் நலத்திட்டம் பண்ணுறதுக்காக. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே, ஏதாவது குறை ஏதாவது இருக்கா, இல்லை விஜயண்ணா இவ்வளோ தூரம் செயலாளர்கள்லாம் உங்களை நம்பித்தான் இருக்கும் அப்படி சொல்கிறாரு, சரி எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணேன் நண்பர்கள். காலையில் 8:30க்கு வண்டி எடுத்தவங்க பின்னாடி காரில் நாங்களும் போகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டம் இவங்க பண்ண அந்த சாப்பாடை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் அந்த லெப்ட் பாண்டி இருக்கார் இல்லைங்களா, செயலாளர், தேனி மாவட்ட செயலாளர், கரெக்டாக நண்பர்களே எல்லா மக்களும் ஏழை மக்கள்களை அரவணைக்கிறது. விஜயண்ணா எப்படியோ அதே மாதிரி அவர் எப்படி 12 மணி நேரம் இருந்தாரோ கல்வி விருது கொடுத்தாரோ அதே மாதிரி காலையில் 8:30லேருந்து நைட்டு 8:30 கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ராங்காக நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அலைச்சல், எல்லா மக்களுக்கும் அரவணைச்சு எல்லாருக்கும் நலத்திட்டங்களை பண்ணி, அதாவது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஊழல் சம்பாரிச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் விசுவாசமாக இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் இப்படி செயலாளர் இருக்கிற வரைக்கும் விஜயண்ணா கண்டிப்பாக வந்து தோற்று போகவே மாட்டார். 200 கோடி 300 கோடி இல்லை, 1000 கோடின்னா கூட விட்டுட்டு வரலாம் இவங்களை நம்பி அப்படின்ட்டு. ஸோ இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்கள், அவ்வளோ எப்படி சொல்லணும்னு தெரியல, 1% கூட குறையே கிடையாது. மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறது, சும்மா கடமைக்கு ஏதோ செல்ஃபி நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, மக்களுக்கு உதவி செய்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தாங்க. அது பெருமையாக இருக்கும்.